கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை பல்வேறு இடங்களிலிருந்து இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த டெக்னாலஜி மூலமாக, யூடியூப் மூலமாக நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. அவருக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுத்த வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஒரு வேத பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இது என்ன அப்படின்னா, இது இரண்டு விதமான சோதனைகள் என்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தபக்காலம் என்றும் லென்த்து காலம் என்றும் பல்வேறு அனுசரணைகளை, பல்வேறு விதமான சடங்குகளை, பல்வேறு விதமான நிகழ்வுகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற, அந்த மரணத்தை தியானிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று நம்ம வைத்து கொள்ளலாம். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டம் எது அப்படின்னா, இந்த அவருடைய இந்த கடைசி நாட்களில் இருந்த காலகட்டம். அவருடைய வாழ்நாள் முழுவதும் சோதனைகள் இருந்தது தான். ஆனால் இந்த சிலுவைக்கு செல்வதற்கு முன்னால், மரிப்பதற்கு முன்னால் இருந்த சோதனைகள், வேதனைகள் ஏராளம் என்று நம்ம சொல்லலாம். ஸோ ஆகையால் இந்த நாட்களில் இந்த சோதனைகளை குறித்து தியானிப்பது நமக்கு ஒரு சரியான ஒரு சத்தியமாக இருக்கும், சரியான காலப்பகுதியாக இருக்கும், சிந்தனைக்கு உரியதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நம்ம இன்றைக்கு இந்த பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த சோதனைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சில வசனங்கள் நினைவுக்கு வரும். உதாரணமாக யாக்கோபு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல வசனங்கள் சோதனைகளை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. 1:12 விசேஷமாக யாக்கோபு 1:12 அதில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. அந்த சோதனையை மனிதர்கள் சகித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உத்தமன் என்று, சோதனையை சகித்து உத்தமன் என்று அவர்கள் தங்களை நிரூபித்த பின்னால் அவர்களுக்கென்று ஒரு பரிசு, ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படி அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனையை குறித்து நிறைய காரியங்களை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அங்கே சொல்லுவார். அதில் இந்த யாக்கோபு 1:17 ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஒளிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி ஒளிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. இப்போ நன்மையான யாவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதா, ஒரு மொழிபெயர்ப்பில் ஒளிகளின் பிதான்னு இருக்கும், பரலோகத்திலிருந்து உண்டாகி ஒளிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ப்ராமிஸ் கிடையாது, ஒரு வாக்கு தத்தமா அப்படின்னா இல்லை. நன்மையான யாவும் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதுங்கிறது ஒரு வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவங்கிறது என்னது? நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன்கிறது தான் வாக்கு தத்துவம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது வாக்கு தத்துவம். ஆனால் இது ஒரு தகவலை சொல்லுது, பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த வசனத்தை இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும். என்னது? பைபிளில் நன்மையான யாவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஒளிகளின் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது இப்படி போட்டிருக்கா. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரிதான் பாருங்கள். அப்போ இந்த வசனம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு வசதியாகும். என்னது? பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எல்லாம் நன்மையான ஈவுகளாகவும் பூர்ணமான வரங்களாகவும் தான் இருக்கும். இப்போ இது புரியுதா உங்களுக்கு? இது ஒரு விஷயத்தை சொல்லும். அப்போ வசனத்தை நம்ம தியானம் பண்ணுகிறது அப்படிங்கிறது, மெடிடேட் பண்ணுகிறதுங்கிறது இதுதான். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? நன்மையானவைகள், பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற எல்லாமே நன்மையானவைகளாக இருக்கும், பூரணமாக இருக்கும். நன்மையானவைங்கிறது என்னது? இங்கிலீஷில் குட் அப்படின்னு இருக்கும், பூரணம் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட். அப்போ தேவன் ஒரு காரியத்தை, கடவுள் ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறாருன்னா அது எப்படி இருக்குமா? நன்மையாக இருக்கும், பூரணமாக இருக்கும் என்று நம்முடைய வேதாகம் நமக்கு சொல்லுகிறது.
கரெக்டா? இந்த வசனம் நமக்கு புரியுதா? இதுக்கும் சோதனைக்கு என்ன பிரதர் அப்படின்னா அந்த வரேன். இப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லாமே நன்மையும் பூர்ணமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வசனம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகிற வரை 20 வருஷமோ 50 வருஷமோ 80 வருஷமோ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோம்? எதெல்லாம் சொல்லுவீங்க? 2 விதமான நன்மைகள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று பரத்துக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மை, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னு நம்ம சொல்கிறோம். இது நாம் பெற்றுக்கொண்ட ஞானம், நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு, கிருபை, சத்தியம், பைபிள், தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடியது, இதெல்லாம் இந்த லிஸ்ட் அப்படியே போகும். இதெல்லாம் ஆவிக்குரிய நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள். உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத பெரும் நன்மைகள் நமக்கு கொடுத்துருக்கார் ஆவிக்குரிய நன்மை. 2வது நன்மைகள் என்ன அப்படின்னா பூமிக்குரிய நன்மைகள், எர்த்லி கிஃப்ட்ஸ். இது என்னது? எர்த்லி கிஃப்ட்ஸ், பூமிக்குரிய நன்மைகள் என்னது? பூமியே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு நன்மை. கரெக்டுங்களா? பூமியில் தான் காற்று இருக்கிறது, பூமியில் தான் நீர் இருக்கிறது, பூமியில் தான் சூரிய ஒளி சரியாய் படுகிறது, பூமியில் தான் ஒரு நாள் என்பது பகல் இரவு 12 மணி நேரம் 12 மணி நேரம் என்று சரியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற கோள்கள் எல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. பூமியில் தான் செடி கொடிகள், காய்கறிகள் இருக்குது, கனிகள் இருக்கிறது, பறவைகள், விலங்குகள், மீன்கள் எல்லாம் பூமியில் தான் இருக்குது. அப்போ மனித குடியிருப்புக்காக பூமியை உண்டாக்கினாருன்னு நம்ம வாசித்திருக்கோம். அப்போ பூமிக்குரிய நன்மை நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, எடுத்தோடனே வீட்டில் இருக்கிறத பார்க்காம பூமியே நமக்கு ஒரு நன்மை, சூரியன் நமக்கு ஒரு நன்மை. சூரிய சக்தி எவ்வளோ நன்மை இல்லை? வெளிச்சம், வெப்பம் எவ்வளோ நன்மை, நிலா, சந்திரன் ஒரு நன்மை, நட்சத்திரங்கள் ஒரு நன்மை, இந்த கேலக்சிஸ் எவ்வளோ நன்மை, எவ்வளோ பார்ப்பதற்கு அழகாக மனதுக்கு ரம்மியமாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இல்லை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்கிற நன்மை, என்னை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். என்னுடைய முகம், என்னுடைய முடி, என்னுடைய உடம்பு, என்னுடைய உள் உறுப்புகள் இல்லை, இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. கடவுள் கொடுத்த கிஃப்ட் நன்மை, உலக நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதோடு கூட என்னுடைய துணை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் இருக்கக்கூடிய வீடு, நான் வைத்திருக்கக்கூடிய வாகனம், நான் பெற்ற வேலை, வருமானம், பணம், இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். எல்லாம் தேவனிடத்துலேருந்து வந்தது. நம்ம சொல்கிறோமா? எல்லாம் கடவுள் கொடுத்தாரு. ஒரு வாகனத்தை வாங்கிட்டு கடவுள் கொடுத்தாருங்க. ஒரு கார் வாங்குகிறோம், என்னால் வாங்கலாம் முடியாது, கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் கூட எழுதி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்படி லிஸ்ட்டை நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக எல்லா பொருட்களையும், கிஃப்டையும் நான் 2 பிரிவாக பிரிச்சிருக்கேன். ஒன்று பரலோகத்துக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள். தேவன் நமக்கு கொடுக்கறது இந்த 2 வகையில் அடங்கும். ரைட், இப்போ நம்ம வசனத்துக்கு போயிடலாம். நம்ம என்ன வசனத்தை எப்படி தியானித்தோம்? 1:17, யாக்கோபு 1:17. தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாம் எப்படி இருக்குமா? 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று நன்மையானதாக இருக்கும், இன்னொன்று பூரணமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா? இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டி செக் பண்ணி பார்க்குற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி நன்மையாக இருக்குதா, பூர்ணமாக இருக்குதா? ஆமாம், அதில் குறை சொல்ல முடியாது. நான் பெற்றுக்கொண்ட வேத சத்தியம், பைபிள் வசனங்கள் நன்மையாக இருக்குதா? ஆமாம். பூர்ணமாக இருக்குதா? ஆமாம். நான் பெற்றுக்கொண்ட பரலோக ஒரு பாக்கியம், நான் பெற்றுக்கொண்ட சபை, நான் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள், வரங்கள், கனிகள், கிருபைகள் எல்லாம் குறையில்லாமல் இருக்கிறதா? ஆமாம், குறையே கிடையாது, பூர்ணமாக தான் இருக்குது. ரைட். அப்போ பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பரலோக ஆசீர்வாதங்கள், நன்மைகள்லாம் குறையில்லாதது, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த பூமிக்குரிய நன்மைகள் பாருங்களேன், நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் நன்மை என்ன பார்த்தோம்? நம்ம பெற்றுக்கொண்ட முதல் நன்மை பூமியே ஒரு நன்மை. இப்போ இந்த வசனத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாக்கோபு 1:17 என்னது? நன்மையாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும், குட்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ பூமியை நாம் பெற்றுக்கொண்டோம், பூமியை கடவுள் தான் எனக்கு கொடுத்தாருன்னா இந்த பூமி நன்மையாக இருக்குதா, பூர்ணமாக இருக்குதா? 2மாக தான் இருக்குது, இருந்தது. இது எல்லாரும் ஒத்துக்குவீங்க. நன்மையாக இருந்துச்சு இந்த பூமி,
பூரணமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. பூரணம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு காரணம் கொடுத்தவர் இல்லை, வாங்கினவங்க. கரெக்டுங்களா? அதை எவ்வளோ தூரம் நாசமாக்க முடியுமோ அந்த பூமியை, இந்த மண்ணை, இந்த இயற்கையை, காற்றை, இல்லை சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், இது இருக்கட்டும். இப்போ நான் பெற்றுக்கொண்ட நான் நன்மையாக இருக்கிறேன்னா, பூரணமாக இருக்கிறேன்னா? ஆம். நான் பெற்றுக்கொண்ட என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய துணை, நான் பெற்றுக்கொண்ட வேலை, வாகனங்கள் நன்மையாக இருக்குதா, பூர்ணமாக இருக்குதா? நன்மையும் பூர்ணமாக இருக்குதா? அப்படி இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதுன்னு யாக்கோபு 1:17 நமக்கு சொல்லப்படுகிறது. கரெக்டுங்களா? தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது நன்மையாகவும் பூரணமாகவும் இருக்கும். ரைட். இப்போ இது இப்படித்தானா? இப்போ வாகனம் நம்ம வாங்குகிறோம். நான் ஒரு வண்டி வாங்குகிறேன், என்னால் வாங்கவே முடியாது, நான் கஷ்டப்பட்டு ஒரு லோன் போட்டு இஎம்ஐலாம் போட்டு நம்ம வண்டி வாங்கியாச்சு. வண்டி வாங்கிட்டு காட்ஸ் கிஃப்ட், கடவுள் கொடுத்த நன்மை அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன், வர்றேன். ஒரு வாரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. திரும்ப அதுக்கு செலவுகள், அது இது என்னடா இப்போ தான் வண்டி வாங்கணும் இப்படி ஆகி போச்சுன்னா எல்லோரும் திட்டுறாங்க. திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் அது அந்த ஸ்டிக்கர் என்ன ஒட்டியிருக்கோம், காட்ஸ் கிஃப்ட்னு தான் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ இதை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா வண்டி காட்ஸ் கிஃப்ட்டுங்கிற, கடவுள் தான் உனக்கு கொடுத்தாருங்கிற, ஆனால் இவ்வளோ இத்தனை தடவை ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, உன் கால் போச்சு, ஃப்ராக்சர் ஆகிட்ட, இவ்வளோ செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கிறவர்கள் யாரை நிந்திப்பார்கள்? நம்ம அல்ல, காட்ஸ் கிஃப்ட்டு நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த காடை தான் நிந்திப்பாங்க. அதான் கடவுள் கொடுத்தாருங்கிற, உன் கடவுள் கொடுத்த வண்டி இப்படி இருக்குது, ஒரு கார் இப்படி இருக்குது, வீடு கடவுள் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் வீட்டில் கிராக் ஆகி போச்சு, அல்லது இடிஞ்சு போச்சு, அல்லது பிரச்சனை ஆயிடுச்சு, வீடு சொத்து பிரச்சனை வந்துருச்சு. என் துணை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம், பூரணமாக தான் இருக்கணும், நன்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் துணையில் நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வருது, பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது, கடைசியில் கோர்ட்டில் போய் டைவர்ஸ் ஆகி நிற்கிது. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், காட்ஸ் கிஃப்ட், கர்த்தர் கொடுத்த கிஃப்ட், கர்த்தர் கொடுத்த ஈவு, புத்தியுள்ள ஸ்திரீ, கடவுள் கொடுத்த ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிக்கையெல்லாம் அடித்து நம்ம கொடுக்குறோம். அப்போ பத்திரிக்கையில் அடிக்கும்போதோ அல்லது சொல்லும்போதோ கர்த்தரை கொடுத்த துணை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி மாறி மாறி கண்கலங்க நம்ம சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து ரெண்டும் ரெட்டமாட்டு வண்டி மாதிரி தனியாக பிரிஞ்சு போய் டைவர்ஸில் முடிஞ்சு பிள்ளைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படின்னு நம்ம சொன்னது என்ன ஆச்சு? கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு என்னுடைய துணைன்னு சொல்லி என்ன ஆச்சு? அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், வீடோ வாகனமோ, அது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்த ஈவுன்னு சொல்வது சரியா? இல்லை. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அன்பானவர்களே, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன தான் நம்ம தியானிக்க போகிறோம் அப்படிங்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், யாக்கோபு 1:17 வசனத்தின் அடிப்படையில் தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே நன்மையாகவும் பூரணமாகவும் இருக்கும். ரொம்ப தெளிவாக அந்த வசனம் சொல்லுது. ரைட்டுங்களா? அதான் அங்கே சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுதான் நான் இப்படி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சொன்னேன். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது எல்லாமே நன்மையான ஈவுகளாகவும் பூரணமான வரங்களாகவும் இருக்கும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். ரைட்டா? குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ், இதுதான் ஃப்ரம் எபவ் அப்படின்னு ஆங்கிலத்தில். ரைட், இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ இது அப்படித்தானா என்று நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு இன்னொரு வசனம் நமக்கு உதவி செய்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். The blessings of the Lord makes you rich or wealth, and he adds no trouble in it. He adds no sorrow in it. இன்னொரு மொழிபெயர்ப்பு, he does not add you sad at the same time.
அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளும் ஐஸ்வர்யத்தை தருகிறது, வெல்த் கொடுக்குது, ரிச் கொடுக்குது. ஆனால் அடுத்த விஷயந்தான் நமக்கு பாடத்துக்கு வேணும். என்னது? அதனோட அவர் கொடுத்தார்னா அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார்னு நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றார். He will not add you sorrow or sad. சாரோ இருக்கும் இந்த உலகத்தில், சேட் இருக்கும், துன்பம் இருக்கும், தொல்லை இருக்கும். ஆனால் டபுள் ஆகிக்கிட்டே போகாது, ட்ரிபிள் ஆகிட்டே போகாது, பெருகிக்கிட்டே போகாது. அதான் ஆட் யூ சாரோ. வேதனையை கூட்டிக்கிட்டே போக மாட்டார். வேதனை இருக்கும். தேவன் கொடுத்தாருன்னா வேதனையே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேதனை இருக்கும். எப்படிப்பட்ட வேதனை? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்து பாவத்தை கட்டி கொள்வதற்கு பின்னால் தேவன் சில காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதாமுக்கு சொல்லும்போது, நீ நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு தான் நீ சம்பாதிக்க போகிற, பாடுபட போகிற அப்படின்னு சொல்கிறாரா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. இந்த கனியை புசித்ததுனால் சாபம் வந்ததுனால, பாவம் வந்ததுனால தான் வேலை தேவன் கொடுத்தாரா? நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த நீ கஷ்டப்பட்டு உழைப்பாய். அப்போ உழைப்புங்கிறது சாபத்தினாலும் பாவத்தினாலும் வந்தது தானா? ஒரு வேளை சாபமும் பாவமும் இவங்க கனி புசிக்காம இருந்திருந்தாங்கன்னா உழைப்பே இருந்திருக்காதா? பதில் வந்துருச்சா உங்களுக்கு? உழைப்பு உண்டு. எப்ப தேவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு ஆதாமை கூட்டிட்டு உலகத்தையெல்லாம் காமிச்சிட்டு, நீ இந்த உலகத்தை நீ கட்டி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலத்தை நீ பண்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அவன் பண்படுத்த துவங்கினான். நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான். சரிங்களா? கனி புசிப்பதற்கு முன்பாகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேலை இருந்தது. வசனம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேலைக்கு என்ன வித்தியாசம்? கனி புசிப்பதற்கு முன்பும் வேலை இருந்தது, கனி புசித்து பாவத்தை கட்டிக்கொண்ட பின்னாலும் வேலை இருந்தது. ஆனால் இந்த வேலை நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு பாடுபடுகிற வேலை. ஆனால் கனி புசிப்பதற்கு முன்னால், பாவத்திற்கு முன்னால் தேவன் வேலை கொடுத்தாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரின்னு சொல்லலை, ஒபிசிட்டி வந்துடும் அப்புறம். அதனால் என்ன பண்ணுறாரு? பண்படுத்த துவங்கினான். நிலத்தை வேலை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் ஜாலியான ஒர்க். நெற்றி வியர்வை சிந்தனும் அவசியம் இல்லை, கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டோம். வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், ஆனால் சும்மா மட்டாய் தண்டிப்பாக இருக்கிற மாதிரி கம்மியாக இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? அதே ஏதேன் தோட்டத்தில் கனி சாப்பிட்டதுக்கு பின்னால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தில் பிள்ளை பேரு, கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? வேதனை அதிகமாகும், வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ கனி சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா பிள்ளை பேரே இருக்காதா? கனி சாப்பிட்டதுனால தான் பிள்ளை பேர் இருந்தது. கனி சாப்பிடலைன்னா பிள்ளை பேர் இருக்காதா? இருக்கும். ஏன்னா பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாரா பாவம் வர்றதுக்கு முன்னாடி, கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பலுகி பெருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவன் வச்சுட்டார். அங்கும் பிள்ளை பேர் இருந்திருக்கும், பிள்ளை பேர் இருந்தது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இடையில இந்த கனியை சாப்பிட்டது, கீழ்ப்படியாமை, பாவம், சாபம். அப்போ அங்கே பிள்ளை பேருங்கும்போது வேதனை இல்லாமல் பிள்ளை பேர் இருந்திருக்கும் கனி சாப்பிடலைன்னா. இப்போ கனி சாப்பிட்டதுனால வேதனையோடு பிள்ளை பேர். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அதுதான். இப்போ வசனத்துக்கு வந்துடலாம். இப்போ நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யாக்கோபு 1:17, தேவனிடத்திலிருந்து வருகிறதெல்லாம் நன்மையாகவும் பூரணமாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வசனத்தை அடிப்படையாக கொண்டு அப்படி தான் இருந்ததா அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். கரெக்டுங்களா? நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நம்ம எத்தனையோ நன்மைகளை சொல்கிறோம். நான் சொன்ன மாதிரி வாகனமோ வீடோ உறவுகளோ எல்லாமே நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடவுள் தான் எனக்கு கொடுத்தாரு வேலை, கடவுள் தான் கொடுத்தாருங்கிறோம். ஆனால் அந்த வேலையிலேயோ அல்ல நான் பெற்ற வாகனத்திலேயோ எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை,
ஒரு 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 சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கடவுள் கொடுத்தது தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, தேவனிடத்துலேருந்து வந்துச்சுன்னா அது நன்மையாக இருக்கும், பூரணமாக இருக்கும், குட்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை வரதான் செய்யும். வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறதே வேதனை தான், வெயிலில் போகிறது வேதனை தான். ஆனால் வேதனைகளோடு வாழ மாட்டோம். வேதனைகள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்காது, கூட்டிக்கிட்டே போக மாட்டார் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில். அப்போ எனக்கு வேதனை கூட்டிக்கிட்டே இருக்குது. என்னுடைய திருமண வாழ்க்கையில் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய சபையில் வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நாம் அதை நிதானிக்கணும். நாம் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு உலகத்துக்கு சொல்கிறத நிறுத்தம் இந்த 2 வசனங்களின் அடிப்படையில். இப்போ ஏன் இந்த துன்பம் வருது, ஏன் இந்த வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு 2 விதமான சோதனைகள் இந்த உலகத்தில் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி? யாக்கோபு முதல் அதிகாரத்திலேயே நீங்கள் நம்ம 17வது வசனத்தை தியானிச்சோம் இல்லைங்களா, நன்மையான யாவும் பூர்ணமான எந்த வரமும். இப்போ ஏன் இந்த வசனத்தை யாக்கோபு அங்கே எழுதுறாரு அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் பிரியமான சகோதரரே மோசம் போயிடாதீங்க அப்படின்னு எழுதுறாரு. டோன்ட் பி டிசீவ்டு. சரிங்களா? என் பிரியமான சகோதரரே நீங்கள் மோசம் போய்விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார். ஏன் மோசம் போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு? மோசம் ஏமாற்றப்படாதீருங்க, ஏமாற்றுவாங்க, ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு யாக்கோபு எழுதிட்டு தான் 17வது வசனம் சொல்கிறாரு, நன்மையான யாவும் பூர்ணமான எந்த வரும் தேவனிடத்தில். அப்போ தேவனிடத்தில் இறங்கி வந்தால் நன்மையாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு 16வது வசனம் சொல்கிறாரு. அப்போ எதை வைத்து இவர் ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிகாரம் முழுக்க ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அதுதான் சோதனை. 2வது வசனம் பாருங்கள், யாக்கோபு முதல் அதிகாரம் 2வது வசனம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார். சோதனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரா? அடுத்து அப்படியே நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா வரும் 12:13, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லாத, தேவன் தான் என்னை சோதிக்கிறார்னு சொல்லாத. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையை பற்றிக்கிட்டே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், பாவம் பூர்ணமாவது மரணத்தை பிறவிக்கும். என் பிரியமான சகோதரரே மோசம் போயிடாதீங்க என்றால் தேவன் கொடுத்தாருன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? தேவன் தான் சோதிச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சோதனையும் தேவன் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் மோசம் போயிடாதீங்க, அப்படி தான் ஏமாற்றுவாங்க. தேவன் சோதனை கொடுத்துட்டாரு, தேவன் சோதிக்கிறாருன்னு எல்லா சோதனையும் தேவன் 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 சொல்லிடுவாங்க. ஏமாந்து போயிடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, என் சகோதரரே. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதெல்லாம் நன்மையும் பூர்ணமாக இருக்கும். இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாருங்கிறது புரிஞ்சு போச்சுங்களா? இப்போ இந்த சோதனைங்கிற விஷயத்துக்குள்ளே நுழையிறேன் நான். என்ன சொல்ல வர்றாங்க? எல்லா சோதனையும் தேவன் கொடுக்கறதில்ல. தேவன் சோதனை கொடுக்குறாரு, ஆனால் அவர் சோதனை கொடுத்தாரு அப்படின்னா அது பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பொல்லாங்குனா இங்கிலீஷில் ஈவில்ஸ். காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறதுக்காக அவர் சோதனை வைக்க மாட்டார். காலை பிடிச்சி தூக்கி விடுறதுக்காக தான் சோதனை வைப்பார். ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? எல்லாரையும் ஃபெயில் ஆக்கணும், ஒருத்தர் இந்த வருஷம் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அடுத்த கிளாஸுக்கு போகணும், ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும். படிச்சிருக்கானா, ஒழுங்காக இருக்கிறானாங்கிறத, அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா, கிளாஸில் பிஹேவியர் எப்படி இருக்குது, எல்லாம் டெஸ்ட்டு வைப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவன் தகுதியானவனா என்று சொல்லி அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இல்லை, தகுதி இல்லை அப்படின்னா அவன் அதே வகுப்பில் இருந்து திரும்ப நீ படிக்கணும், திரும்ப உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம வாஸ்தவம். அங்கே 12வது வசனத்தில் சோதனை, இந்த மாதிரி சோதனை வரும்போது நீங்கள் சகித்தால் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு சோதனையின் முடிவில் ஒரு பரிசு இருக்குது, ஜீவக்கிரீடம் இருக்குது.
எப்படி எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஸ்கூலில் ஒரு பரிசு இருக்குதோ, அதில் சோதனையில் ஜெயிச்சிட்டிங்க, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பரிசு இருக்கோ, அதே போல் தான் நமக்கு லைஃப்பில் அப்படின்ட்டார். ஓகே, இப்போ எல்லா சோதனையும் தேவன் கொடுக்கறது கிடையாது, தேவன் கொடுக்க மாட்டார். அதில் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறதுனா நன்மையும் பூர்ணமாக இருக்கும். இப்போ இந்த கான்டெக்ட் புரியுதா உங்களுக்கு? 1வது அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ சோதனை வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அது 2 பேரால் வரும். முதல் அதிகாரத்தின் அடிப்படையில் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். ஒன்று, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சோதிப்பார்னு அர்த்தம். அப்போ சோதனைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது, கடவுள் சோதிக்கிறார். 1. 2வது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். வாஸ்தவமா? அப்போ இந்த சோதனை யாரால் வருது? சுயத்தினாலே வருகிறது. அப்போ நான் இங்கே இந்த முதல் அதிகாரத்தில், யாக்கோபு முதல் அதிகாரத்தில் 2 வேறு நபர்கள் சோதனையை பெற்றுக்கொள்கிறார்கள், சோதனை கொடுக்கிறார்கள். ஒன்று தேவன், இன்னொன்று நான் எனக்கு நானே சோதனையை அனுமதிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இது அப்படித்தானா அப்படின்னு சில நிகழ்ச்சிகளை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு சில நிகழ்ச்சிகளை வச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு புரியும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கடவுள் கொடுத்தது எல்லாம் நன்மையும் பூர்ணமாக இருக்கும். 1. ரைட்டுங்களா? கடவுளுக்கு ஒரு 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 சோதனை கொடுத்தாருன்னா அவர் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். ரைட்டா? ஈவில்ஸ் வச்சு சோதிக்க மாட்டார், காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறதுக்கு சோதிக்க மாட்டார். 3வது, அப்படி நான் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மையில், ஒரு கிஃப்டில், ஒரு ஆசீர்வாதத்தில் பொல்லாங்கு வருகிறது, வேதனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது தேவனால் அல்ல, சுய இச்சையினாலே வந்திருக்கக்கூடும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? ஒரு சில நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ரைட். முதல்ல ஏதேனின் சோதனை. ஏதேனில் ஆதாம் ஏவாளுக்கு நிகழ்ந்த அந்த சோதனை, அதில் முதல்ல கடவுள் அவருக்கு கொடுத்த கிஃப்ட் என்னது? முதல்ல நன்மை. அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை, ஆதாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்னது? உலகத்துக்கே என்னது? ராஜாவாக ஆகக்கூடிய ஒரு நன்மையை கொடுத்தார், ஒரு கிஃப்ட் கொடுத்தாரா? உலகமே அவருக்கு தான். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28லேருந்து 30 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீ தான் இந்த உலகத்துக்கே ராஜான்றார். அப்போ இந்த உலகத்தையே அவருடைய கண்ட்ரோலில் கொடுத்தார். உலகம் என்கிற நன்மையை அவர் கையில் கொடுத்தார். கரெக்டா? இப்போ அவருக்கு சோதனை என்னதுங்க? 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தொடக்க வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சோதனை வரும். எப்படி? இப்போ இந்த சோதனை யார் மூலம் வந்துச்சு? டக்குன்னு உடனே சொல்லிடுவாங்க, சாத்தான் தான், சர்ப்பம் தான் வந்துச்சு, பாம்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அது அல்ல ஆன்சர். இப்போ இந்த சோதனையில் நமக்கு வரக்கூடிய சோதனை 2 பேரால் வரும்னு பார்த்தோம் யாக்கோபு முதல் அதிகாரத்தின் அடிப்படையில். 1 தேவன், இன்னொன்று நான், சுயம். அப்படி என்றால் இந்த ஏவாளுக்கு வந்த சோதனை ஒன்று தேவன் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா சுயத்தினால் வந்திருக்கணும். இப்போ யோசிங்க, இப்போ டக்குன்னு சொல்லிடுவீங்க, தேவன் இந்த சோதனையை கொடுத்தாரா? சிலர் ஆமான்னு சொல்லலாம். அவர் தானே நடுவில் கொண்டு போய் மரத்தை வச்சார், அவர் வைக்காமல் இருந்து தான் அவங்க சாப்பிடாமல் இருந்துக்க மாட்டாங்களே, இல்லை வச்சார், சரி அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஏன் போய் சொல்லணும்? அவங்க பேசாமல் இருந்துட்டா கூட என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. கொண்டு போய் வச்சதே தப்பு, அதுலேயும் அதை பார்த்துட்டு இதை சாப்பிட்றாதீங்க, இதை மட்டும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கும்போது நம்ம குணம் எது? மனித குணம். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். அவர் பாட்டு கேஷுவலாக விட்டுருந்தா அது பாட்டுக்கு போயிருந்துருக்கோம் இல்லையா, பாவமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருச்சு. இப்போ ஏவாளுக்கு வந்த சோதனை சர்ப்பத்தின் ரூபத்தில் வருது. இப்போ அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே ரொம்ப அழகான ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படுகிறது. 3:6, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அப்போ ஏவாளுக்கு வந்த சோதனை என்னது? தேவன் கொடுத்தாரா? சுயமா? சுயத்தினால் வந்த சோதனை. அவள் கண்டாள்,
ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கான், டேஸ்ட்டாக இருக்கான், பார்வைக்கு இன்பமாக இருக்குது அந்த பழம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தானும் உண்டாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்போ இந்த சோதனை யார் மூலம் வந்தது? சுய சோதனை. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோப்பு 1:14. அப்போ இவளுக்கு வந்து சோதனை போகும்போது வரும்போதெல்லாம் அந்த மரத்தை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டிருப்பா. இந்த கனியை தானே சாப்பிடுவேன்னு சொன்னார், அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு போகும்போது வரும்போதெல்லாம் நம்ம ஆள் நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே, அப்படியா, இதை தான் நான் என் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அதை வாங்கி சாப்பிட்ரு. அப்போ சுய இச்சை என்ன விளைவு பார்த்தீங்களா? என்ன விளைவு? சாபம் வர ஆரம்பிச்சிச்சு உலகத்தில். இன்று வரை துன்பம், கண்ணீர், கவலை, கஷ்ட நஷ்டங்கள், மரண ஓலங்கள். ரைட்டுங்களா? அப்போ இது எல்லாமே யார் காரணம் அப்படின்னா சுய இச்சையினாலே விழுந்த காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். பாவத்தில் விழுந்துறாங்க. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்குகிறது. சட்டம், தேவனுடைய சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது. சுய இச்சை ரொம்ப கவனமாக ஆகணும். நான் ஒரு வண்டி வாங்குகிறேன், எதுக்காக அந்த வண்டி வாங்கினேன்? ஏற்ற வீட்டில் வாங்கியிருக்காங்க, அதனால் அதை பார்த்துட்டு நான் வாங்குகிறேன், சுய இச்சை. நான் ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்குகிறேன், அந்த சிஸ்டர் இந்த மாதிரி சாரீ கட்டியிருக்காங்க, அதே மாதிரி நானும் வாங்கி தான் ஆகணும், சுய இச்சை. வாங்கி கடை வாங்கி இஎம்ஐ போட்டு வீடோ வாகனமோ அல்லது நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள், காட்ஸ் கிஃப்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எந்த மாதிரியான சிந்தனையோடு அந்த 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 பொருளை நம்ம வாங்கி இருக்கிறோம்? தேவன் கொடுத்தாரா அல்லது நாம் இஎம்ஐயில் போட்டு பொறாமப்பட்டு ஆசைப்பட்டு கர்வப்பட்டு அதனால் வந்து ஒரு பட்டுச்சேலை வாங்கினோமா? கரெக்டா? அப்போ சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்றாவது விஷயம். ரொம்ப ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், ஒரு நிகழ்ச்சி, தாவீதுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. சரி, அது என்ன சோதனை பார்க்கறது முன்னாடி தாவீதுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னது? தாவீதுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்குனது ஒரு பெரிய கிஃப்ட்டு. 1 சாமுவேல் 16:1 அந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பையனா இல்லை, இந்த பையனா இல்லை, இவனா அவன் இல்லை, இந்த பையனா இல்லை, கடைசியில் ஒரு பையன், அவனை கூப்பிட்டு இருந்தாங்க, இவன் தான் இஸ்ரேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு நிலம். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு! ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தமே, திடீர்னு ஒரு நாள் இந்த நாட்டுக்கே நீதாண்டா ராஜாங்கிறாள். அவ்வளோ நன்மை, அவ்வளோ பெரிய நன்மையை கடவுள், ஒரு பெரிய பூர்ணமான நன்மைகளை தாவீதுக்கு கொடுத்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு வந்து சோதனை என்னது? ஒரு நாள் போர்க்களத்துக்கு போகாமல் ஒரு மேலே உப்பரிகள் நின்று உலா போய்கிட்டு இருக்காரு. அப்படி உலா போய்கிட்டு இருக்கும்போது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே போய்கிட்டு இருக்கும்போது கொளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை பார்க்கிறாரு, பாவத்தில் விழுகிறார், பத்சேபாள். ரைட்டா? இப்போ இந்த சோதனை யார் கொடுத்தது? தேவனா சுயமா? சிலர் தேவன் சொல்லுவாங்க. தேவன் தான் அவனை வந்து போர்க்களத்துக்கு போக வேணும்னு சொன்னார், தேவன் தான் வாக்கிங் போக சொன்னார், அதனால் வாக்கிங் போயிருந்தான், தேவன் தான் அங்கே வந்து குளிக்க சொன்னார், குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை. அப்போ அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய ஆசை. அதனால் இந்த சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டதுனால என்னென்ன விஷயங்கள் தாவீது பண்ணுறாரு, அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்கள். உரியாவை கொலை செய்யும் போது எப்படிலாம் பிளான் பண்ணி கொலை செய்கிறாரு. சுய இச்சை, அன்பானவர்களே, சுய ஆசை, சரிங்களா? சுய விருப்பம். அப்போ அதுதான் இப்போ டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்போ ஆசைப்படுறதுனால இல்லை, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நீங்கள் சோதிக்கப்படுறீங்க. ரைட்டா? அப்போ தேவன் கொடுத்தார்னா அது நன்மையும் பூர்ணமாக தான் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். 2 விஷயம் பார்த்துட்டோமா? 3வது ஒரு நிகழ்ச்சி, கேயாசி. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்படுது. கேயாசிக்கு கடவுள் கொடுத்த நன்மை என்னது? எலியா தீர்க்கதரிசி, அதற்கு பின்னால் அவருடைய வாரிசு எலிசா தீர்க்கதரிசி, அதற்கு பின்னால் எலிசாவுக்கு பின்னால் அடுத்தது வாரிசாக வர வேண்டியவர் கேயாசி.
அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு நன்மையை, ஒரு பூரணமான வரத்தை கடவுள் கேயாசிக்கு கொடுத்தாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? நாகமான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நாகமான் குஷ்டரோகமாக இருந்தவர், அவர் எலிசா தீர்க்கதரிசிட்ட சுகம் அடைஞ்சு திரும்பி போகும்போது பரிசெல்லாம் கொடுக்குறாரு. வெள்ளி, பொன், ஜரிகை ஆடைகள்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். தீர்க்கதரிசி வேணான்ட்டார். ஆனால் அந்த கேயாசி என்ன பண்ணுறாரு? அவர் போகும்போது பின்னாடியே ஓடி போய், எனக்கு வெள்ளியும் பொற்சரிகை ஆடைகளையும் கொடுங்க, தேவைப்படுது, 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றார். பொருட்கள் மேலே ஆசை. போய் வாங்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே, அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப ஒன்றும் தெரியாத மாதிரி கை கட்டி நிற்கிறாரு தீர்க்கதரிசிக்கு முன்னாடி. அப்போ தான் எலிசா கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வந்த? நான் இங்கே தான் இருந்தேன். அப்போ தான் சொல்கிறாரு, உன்னுடைய மனம் அவனோடு போகவில்லையா? உன்னுடைய மனம் அங்கே போச்சே, நீ பார்த்ததை நான் பார்த்தேனே. பொருட்கள் மேலே ஆசை, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. அதனாலுடைய விளைவு என்ன? கேயாசிக்கு வந்த விளைவு என்ன? நாகமானுடைய குஷ்டரோகம் உனக்கும் உன் சந்ததிக்கும் பின்தொடரும் அப்படின்ட்டார். சாபம். உடனே குஷ்டரோகம் வந்துருச்சு கேயாசிக்கு. எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, கேயாசி தீர்க்கதரிசி என்ற லிஸ்டில் வர வேண்டிய நபர் இப்போ கேயாசி. அதுக்கு பின்னாடி பைபிள்லேயே ஆளை காணோம். குஷ்டரோகம் சபிக்கப்பட்டவனாக அவன் அந்த தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடுறான். இப்போ இந்த சோதனை யார் மூலம் வந்தது? தேவனா அனுமதிக்கிறாரு. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் இப்படி சில நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பிரச்சனை வருது. ஓகேங்களா? தாவீதுக்கு பிரச்சனை வந்தது, கேயாசிக்கு பிரச்சனை வந்தது, ஏவாள் ஆதாமுக்கு பிரச்சனை வந்தது. எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு, ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, கால் இருக்கா, காது இருக்கா, என் பிரச்சனையை நீ தீர்க்க மாட்டேங்கிற, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கோ தெரியல. சுய இச்சை, சுய விருப்பங்களினால் நம்ம எல்லாம் செஞ்சிடறோம். செஞ்சுட்டு கடவுள் மேலே பாரத்தை போடுறோம். இதுதான் அந்த உலகத்தில் நடக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்குதுங்கிறோம். ரைட்டுங்களா? சரி, இப்படி நிகழ்ச்சிகள். ரைட். இப்போ தேவன் கொடுக்குற சோதனை டக்குன்னு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆபிரகாமுடைய சோதனை. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சோதனை ஈசாக்கு போய் பலி செலுத்துறது, மோரியா மலையில் போய் பலி செலுத்து அப்படிங்கிற ஒரு பெரிய சோதனை. அவனுக்கு இருக்க ஒரே குமாரன், ஒரே பிள்ளை, அதை போய் பலி செலுத்து அப்படிங்கிற ஒரு பெரிய சோதனை, டெஸ்ட்டு அங்கே வைக்கப்படுகிறது. சரி, அந்த சோதனை யார் வைத்தது? சுயமா, தேவனா? 22:1 அழகா வசனம் இருக்குது. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் சோதிக்கிறார் ஆபிரகாமை. சரியா? உன்னுடைய ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு போய் பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சோதனை வைக்கிறார். சரி, இப்போ இந்த சோதனையுடைய முடிவு என்ன ஆகுது? யாருக்காவது ஏதாவது நஷ்டம் வந்துச்சா? ஈசாக்கு செத்து போனாரா? இல்லை. ஆபிரகாமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்லை. அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்லை. அங்கே கூட வந்த வேலையாட்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? எந்த பிரச்சனையும் நடக்கலை. சோதனையின் முடிவில் பிரச்சனைகள் வரலை. இந்த சோதனையின் முடிவில் தேவன் ஆபிரகாமை உயர்த்துறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பாரு, பூமியில் இருக்கக்கூடிய மணலை பாரு, அது மாதிரி ஒன்று சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். சோதனையின் முடிவில் ஆசீர்வாதம் வருகிறது. அது தேவ சோதனை. சோதனையின் முடிவில் அடி விழுகிறது, மரணம் வருகிறது, வியாதி வருகிறது, துன்பம் வருகிறது. இது சுயத்தினால் வருகிற சோதனை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த வசனம் நமக்கு பார்த்தோம். நீதிமொழி 10:22 கர்த்தருடைய ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டி கொடுக்க மாட்டார். யாக்கோபுல நம்ம பார்த்துருக்கோம் 1:17 தேவனிடத்திலிருந்து வருகிறதெல்லாம் நன்மையும் பூர்ணமாக. தேவனிடத்திலிருந்து சோதனை வந்தாலும் அது நன்மையாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும். ஆபிரகாம் சோதனை. ரைட்டுங்களா? அடுத்து இன்னொரு காரியம், ஆண்டவருடைய சோதனை, இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனை. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சா? வந்தது. ஆண்டவருக்கு கொடுத்த கிஃப்ட் என்னது? இந்த பூமிக்கு போய் சாகணும்னா உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு தேவன் கொடுத்த கிஃப்ட் என்னது? உலக இரட்சகர் என்கிற பதவி. அப்படி சொல்லலாம் இல்லையா?
உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய உலக இரட்சகர், மீட்பர் என்கிற ஒரு பதவி தேவன் கொடுத்த கிஃப்ட். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை வருது. மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தில் அது குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ அங்கே சாத்தான் கூட்டிகிட்டு போய் 3 விதமான சோதனைகளை வைக்கிறாரு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சோதனைக்கு காரணம் தேவனா சுயமா? ரெண்டுமே இல்லை, சாத்தான் சொல்லிடுவோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்துவ மலைக்கு உப்பரிகையில் போய் கூட்டிகிட்டு போய் இந்த எருசலேம்லாம் காமிச்சு, இந்த ஊர் உலகத்தையெல்லாம் பார்த்துக்க, என் காலில் விழுந்தேன்னா எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன்னு சொல்கிறான் இல்லையா? உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான், எருசலேம் மாடிக்கு ஆலயத்து மேலே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவ அப்படி கையில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பானா? வசனம் அப்படி தான் இருக்குது. மத்தேயுல வாசித்து பாருங்கள், லூக்காலையும் வாசித்து பாருங்கள். உப்பருகின் மேலே கொண்டு போய், எருசலேமுக்கு மேலே போய் கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் இப்படின்னு தான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சாத்தா எப்படி கூட்டிகிட்டு போயிருப்பான்? நீ ஏன் பின்னாடியே வா, நம்ம மாடிக்கு போகலாம், எருசலேம் மதில் மேலே நம்ம போகலாம், மலைக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அப்படியே என்ன வரேன் நானும் அப்படின்னு நான் போயிருப்பார். இல்லை இந்த ஜீபூம்பா மாதிரி கையில் உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பானா சாத்தான்? எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்தது? ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்குது. அழைத்து கொண்டு போய் நகரத்தை காட்டி அப்படி தான் இருக்குது. அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். கண்டிப்பாக சாத்தான் கையில் உட்காந்துட்டு போயிருக்க மாட்டார். அல்லது சாத்தான் கூட்டிகிட்டு போய் தரதரன்னு இழுத்துட்டு போய் அங்கே போய் எல்லாத்தையும் காமிச்சு அதுவும் அந்த மாதிரியும் நடந்திருக்காது. அப்போ வேறு என்னமோ நடந்திருக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குது, மூல பாஷையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இது வேறு டாப்பிக்கு, பட் உங்களுடைய தாட்டுக்காக நான் அதை சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்போ நம்ம பாடத்தை தொடரலாம். இப்போ ஆண்டவருக்கு சோதனை வருது. இந்த சோதனையை நடத்தியது யார்? 4வது அதிகாரம் 1 வசனத்திலே, ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தி செல்லப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் என்ன பண்ணுறாரு? வனாந்தரத்துக்கு நடத்தி செல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு போனது யார்? தேவனுடைய திட்டம். தேவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஏன்? அங்கே பிசாசினால சோதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த சோதனை யாரால் வந்தது? சாத்தானா அல்லது தேவனா? தேவன் தான். சரிங்களா? யோபு போல தேவன் தான். தேவன் தான் கூட்டிகிட்டு போகிறார் வனாந்தரத்துக்கு. ஏன்னா அங்கே ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாம் சென்டர் உனக்கு அதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா வசனம் திரும்ப ஆவியானவரால் நடத்தி செல்லப்பட்டார்னு இருக்கும். பை காட் ஹிம்செல்ஃப். அப்போ கடவுளே வந்து அங்கே நடத்திட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயம். சரி, இப்போ தேவ சோதனை தானே இது. இப்போ இந்த சோதனையின் முடிவில் என்ன நடந்துச்சு? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? கேயாசிக்கு வந்த மாதிரி வியாதி வந்துச்சா? தாவீதுக்கு வந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா? தேவ கோபம் வந்ததா? எதுவுமே இல்லை. தேவனுடைய சோதனை என்றால் அந்த சோதனையினுடைய முடிவு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட சோதனையின் முடிவில் 4:11 சாத்தான் அவரை விட்டு அகன்று போனான். மத்தேயு 4:11 சொல்லப்படுது. உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தூதர்கள், ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இதுதான் தேவன் தந்த சோதனைக்கும் மனிதன் தன்னுடைய சுய இச்சையினாலே பெற்றுக்கொண்ட சோதனைக்கும் உள்ள வித்தியாசங்க. ஓகேங்களா? இப்போ வசனத்துக்கு போயிடலாம். நம்ம ஆரம்பத்தில் தியானித்த அந்த வசனம் என்ன வசனம்? 2 வசனம் தியானித்தோம். என்னது? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ரைட்டுங்களா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சோதனை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சோதனை அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ரைட்டுங்களா? தேவன் கொடுத்தார்னா பொல்லாங்கினால் அவர் கொடுக்க மாட்டார். தேவன் கொடுத்தார்னா வேதனையை கூட்ட மாட்டார். தேவனிடத்திலிருந்து சோதனை வந்தால் கூட அது நன்மையாகவும் பூரணமாகவும் தான் இருக்கும். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்படி வாசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எல்லாமே
நன்மையும் பூர்ணமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். அன்பானவர்களே, தேவன் ஒரு சோதனை கொடுக்குறாருன்னா அதில் ப்ரொமோஷனுக்காக கொடுக்குறார். ரைட்டுங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சோதனையா, இயேசு கிறிஸ்துக்கு தேவன் கொடுக்குற சோதனை ப்ரொமோஷனுக்கு, அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்வதற்காக தான். ரைட்டுங்களா? பிடிச்சி இழுத்து விழுறதுக்காக அல்ல. அப்போ இதெல்லாம் யோபு வந்த சோதனையாகவும் இயேசு கிறிஸ்து சாத்தானை அனுமதிக்கிறாரு அப்படின்னா கூட அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. சாத்தான் தான் சோதிச்சான், சாத்தான் சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம்னா சாத்தானை ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் நம்மை எதுவும் செய்ய முடியாது தேவனுடைய அனுமதி இல்லாமல். வீட்டை சுற்றிலும் வேலி வைத்திருக்கிறவர் தேவன். நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் வேலி வைத்திருக்கிறவர். நம்முடைய உள்ள வர முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும், எந்த மனிதரும், எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை தொட முடியாது. அந்த விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ரைட்டுங்களா? அப்போ அந்த விசுவாசத்தோடு, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லை, எல்லா சோதனையும் தேவன் கொடுக்க மாட்டார். அப்படி சோதனை கொடுத்தாருனா வேதனையோடு கூட கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கொடுத்தாருனா நன்மையும் பூர்ணமாக இருக்கும். இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்று தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஆரம்பத்தில், அதை வச்சு நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனிடத்தில் வந்துச்சுன்னா அது நன்மையும் பூர்ணமாக இருக்கும். வேதனையை கூட்ட மாட்டார். பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த வசனங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் தேவன் உண்மையிலேயே கொடுத்தாரா, இல்லது என்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நான் வாங்கினதா? இதை யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்ம செய்கிறது எல்லாமே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம சொல்லணும், செயல்படணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லையா? ஸோ அந்த ஞானத்தை பெற்றவர்களாக நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவ சித்தத்தின்படி நடக்க தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். God bless you.